எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு பெருசா பாதிச்சிருக்காது. இனிமேல் நான் வந்து ஹெல்மெட் இல்லாம வண்டியை ஒரு காலமும் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், ஓட்ட மாட்டேன். இருசக்கர வாகனம் ஓட்டும் நபர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது அரசின் உத்தரவு. இதனை பின்பற்றி நடக்க பல்வேறு அறிவுரைகள் தொடர்ந்து காவல்துறை மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை பலரும் முறையாக பின்பற்றுவது கிடையாது. காவல்துறையினர் ஹெல்மெட் அணியாத நபர்களுக்கு தொடர்ந்து அபராதமும் விதித்து வருகின்றனர். இந்த சூழலில் நெல்லை மாவட்டம் காவல்துறையில் பணி செய்யும் தலைமை காவலர் வெங்கடேஷ் என்பவர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இதனை பார்த்த நெல்லை டிஐஜி அவரை அலுவலகத்திற்கு வருவதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து டிஐஜி உத்தரவை ஏற்று அவரது அலுவலகத்திற்கு சென்று அவரை சந்தித்துள்ளார். கடுமையான தண்டனை கொடுக்க போகிறாரோ என்ற அச்சத்தில் டிஐஜியை சந்தித்த தலைமை காவலரிடம் கனிவுடன் பல்வேறு தகவல்களை கேட்டறிந்துள்ளார். குடும்பம், குழந்தைகள் என இருக்கும் தாங்கள் ஏன் ஹெல்மெட் அணியவில்லை என விசாரித்த சூழலில் அவரது அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைக்காய பிரிவிற்கு சென்று அங்கு ஹெல்மெட் அணியாமல் சென்ற நபர்கள் விபத்துக்குள்ளாகி என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு வரவும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைக்காய பிரிவுக்கு சென்று அங்குள்ளவர்களை பார்த்து அங்குள்ள நிலை குறித்து விசாரித்துள்ளார். அப்போது அங்கு பலர் தங்களது பிரச்சனைகள் குறித்து அவரிடம் தெரிவித்துள்ளனர். ஹெல்மெட் போடாமல் வாகனம் ஓட்டியதால் பல குடும்பங்கள் அனாதையாகவும் நிற்கதியாகவும் நின்று வருவதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார். காவல்துறை உயர் அதிகாரி ஹெல்மெட் போடவில்லை என தண்டனை வழங்கியிருக்கலாம். ஆனால் தனது கீழ் பணி செய்யும் நபரின் மீது அக்கறை ஏற்பட்டு ஹெல்மெட் அணியாமல் இருப்பதால் என்ன நடக்கும் என்பதை உணர வைப்பதற்கு மருத்துவமனைக்கு அனுப்பி அங்குள்ள சூழலை பார்க்க ஏற்பாடு செய்துள்ளது மனவேதனையை உண்டாக்கியுள்ளது. இனி ஒரு காலம் ஹெல்மெட் போடாமல் நான் வாகனம் இயக்க மாட்டேன் என மனம் உருகி வீடியோ பதிவிட்டு சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ளது தற்போது வைரலாக பரவி வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு வெங்கடேஷ். நான் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையில வந்து தலைமை காவலராக பணிபுரிகிறேன். நான் வந்து இன்னைக்கு காலையில என்னுடைய பைக்ல ஹெல்மெட் இல்லாம போய்கிட்டு இருந்தேன். திருநெல்வேலி சரக டிஐஜி டாக்டர் திருநாகர் ஐயா வந்து அவங்க கன்மேனை விட்டு ஆஃபீஸில் வந்து என்ன பார்க்க சொன்னாங்க. நானும் பயத்தோட ஐயாவை போய் ஆஃபீஸில் போய் பார்த்தேன். ஐயா வந்து முதல்ல அவங்க பேர் என்ன பேருன்னு கேட்டாங்க. நான் என்னோட பேரை சொன்னேன். ஐயா அடுத்த வார்த்தை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்தது ஏன் ஹெல்மெட் போடாமல் போனீங்க அப்படின்னு சொல்லி என்ன ரீசனுக்காக என்ன கேட்டாங்க. என்னடா எதுவுமே பதில் எதுவுமே சொல்ல முடியல. அப்போ ஐயா வந்து எதுவும் பெரிய அளவில் எதுவும் தண்டனை எதுவும் கொடுப்பாங்களான்னு நான் பயத்தோட இருந்தேன். நான் ஐயா வந்து அதுக்கு நேர்மாறாக என்ன செஞ்சாங்க, நீங்கள் போய் டிஹெச்சில் போய் தலைக்காய பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வந்ததுனால என்ன பாதிப்பு இருக்குங்கிற அந்த விபத்தில் சிக்கனங்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஐயா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த தலைக்காய பிரிவில் போய் சில பேரை பார்த்து அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க சொன்னது வந்து உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹெல்மெட் போடாதனால ஒரு சில குடும்பங்கள் அனாதையாகவும் அவங்க பிள்ளைகளோட எதிர்காலமும் பாலா போய் நிற்கதியா நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அது விசாரிச்சுக்கிட்டு வரும்போது ஒரு டாக்டர்மா வந்து என்ன சார் விசாரிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஹெல்மெட் போடாமல் வந்தேன். அதே மாதிரி ஐயா போய் அங்கே போய் பார்த்துட்டு விசாரிப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா வந்து இப்படி ஒரு தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவல் ஆணையர் மீதும் அவங்க குடும்பத்தினர் மீதும் ஒரு அக்கறையோட செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்க அந்த அதிகாரிக்கும் இறைவனுக்கும் முதல்ல நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட பேசி முடிச்சுட்டு வரும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன கேட்டாங்க. அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு பெருசா பாதிச்சிருக்காது. ஐயா என்ன சொன்னாங்க, நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க நீங்க அங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னது வந்து எனக்கு மிகப்பெரிய மனசுல பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிச்சு. அந்த முதல்ல ஐயாவுக்கும் ஒரு நன்றியை சொல்லியிருக்கேன். இனிமேல் நான் வந்து ஹெல்மெட் இல்லாம வண்டியை ஒரு காலமும் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், ஓட்ட மாட்டேன். காவல் ஆணையர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஜிஹெச்ல வந்து ஏதாவது டியூட்டி விஷயமா வரும்போது கூட அந்த தலைக்காய பிரிவுல போய் நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வாங்க. அப்பந்தான் ஐயா சொல்லுது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியும். நீங்களும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் உங்க குடும்பத்துக்கும் உங்க நெய்பர் உங்க சுற்றத்தாருக்கும் ஹெல்மெட்டோட அவசியத்தை பத்தி சொல்லுவீங்க.